என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. எல்லாம் வல்ல இறையர்களையும் குருவர்களையும் வணங்கி என்னுடைய பேச்சை தொடங்குகிறேன். அதிலும் குறிப்பாக சிரித்து பழகு சிரிப்பே அழகு அப்படிங்கிற தலைப்பில் நான் ஏன் இடையில கேப் கொடுக்குறேன் தெரியுங்களா? வாத்தியார் எப்போ பேசும்போதும் அவங்க நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம், இது பஸ் ஸ்டாண்டு புரியுதா, இங்கே வந்துட்டோம் தெரியுதா அப்படின்னு அப்பப்போ நாங்கள் கேட்போம். அதனால் அந்த தொடர்ச்சி மேடையில் வகுப்பில் எடுக்கிறது இங்கே வருது, கிளாஸுக்கு போனால் மேடையில் பேசுகிறது வருது, இன்னொரு வழியில் போயிட்டுருக்குன்னு வச்சுங்களேன். அந்த வகையில் இந்த நல்வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய ராஜபாளையத்தை சார்ந்த அத்தனை பெரியவர்களுக்கும், நகைச்சுவை சங்கத்தை சார்ந்த அத்தனை பெரியவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ஏன் பெரியவர்கள்னு சொல்கிறேன்னா, இந்த மேடையிலே இந்த கூட்டத்தில் எல்லாத்தையும் விட வயசில் சின்ன பையன் நானாக தான் இருப்பேன். அதனால் நீங்கள் எல்லாருமே பெரியவங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் சாரும் சொன்னார், நீங்கள் உட்காந்து பேசுகிறீங்களான்னு. எனக்கு பயந்துட்டேன். உட்காந்து பேசுகிற அளவுக்கு எனக்கு இனி வயசு ஆகலை. இந்த வீடியோ வேறு நம்ம கோதை ஈவெண்ட்ஸில் ரெக்கார்ட் ஆகி போக போகுது. என் மனைவி கேட்பாங்க, உட்காந்து பேசுகிறளவு உனக்கு தைரியம் வந்துருச்சா அப்படின்னு கேட்பாங்க. அதனால் நான் நின்னே பேசுகிறேங்க. உண்மையிலேயே இந்த நல்வாய்ப்பை தந்திருக்கிற அத்தனை பெரியவர்கள் மேடையில் இதில் வேறு சொன்னாங்க பார்த்தீங்களா, 2வது முறையாக இவர் வர்றாரு அப்படின்னு. நான் கூட கேட்டேன், இதுக்கு 2வது முறையும் கூப்பிட்றீங்க, இந்த முறையாவது சரியாக பேசுவீங்களான்னு பார்க்குறோம், போன வாட்டி தான் அப்படி பண்ணல அப்படின்னு சொல்லி. அப்படி கிடையாது. உண்மையிலேயே நகைச்சுவைங்கிறது ஒன்று இல்லாமல் இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்காது. அதனால் அந்த நகைச்சுவையை என்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றி வைத்த பெருமை, என்னுடைய பேச்சில் ஏற்றி வைத்த பெருமை அப்படின்னா 2 ஊர்களுக்கு சாரும். ஒன்று கோவை, இன்னொன்று ராஜை. கோயம்புத்தூரை பார்த்து தான் இந்த ஊரில் கூப்பிட்டாங்க, சிறப்பாக போயிட்டுருக்குன்னு வச்சுங்க. நல்லா தான் தட்டுங்களே. ஆமாம், உங்கள் ஊர் தானே சொல்கிறோம். தட்டணும்னு நினச்சா கஞ்சத்தனமே படக்கூடாது, சரிங்களா? சில பேர் கையை எடுத்து தட்டலான்னு பார்ப்பாங்க, சைடில் பார்ப்பாங்க. 45 டிகிரி இந்த பக்கம், 45 டிகிரி இந்த பக்கம். பார்த்த உடனே தட்டினா யாராவது தப்பாக நினைப்பாங்களோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். தயவுசெய்து தட்டி விட்ருங்க, சரிங்களா? அதனால் ஏன்னா நீங்கள் தட்டினா தான் எங்கள் பேச்சு நல்லா வரும், அதுக்காகத்தான், வேறு ஒன்றும் இல்லை. இதில் வேறு இப்போ நம்ம கார்த்திக் வள்ளிநாயகம் அண்ணா வரவேற்புரை சொல்லும் போது நல்லா பேசினார். ஆனால் அதில் ஒரு பயமும் எங்களுக்கு இருந்துச்சு, 2 பயம் இருந்துச்சு. அமைப்பாளர்களே இவ்வளோ நல்லா பேச தொடங்கிட்டா அப்போ நம்ம கதி என்ன ஆகிறது அப்படிங்கிறது ஒன்று. 2வது அவர் ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா, இந்த நிகழ்ச்சி நடத்துறது எதுக்காகனா ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காகத்தான். நீங்களாம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருப்பீங்க, அமைப்பாளர்கள் ஸ்ட்ரெஸ்ஸோடு இருப்போம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, நாங்களும் ஸ்ட்ரெஸ்ஸோடு தான் இருப்போம். நீங்களாம் பேச வந்துட்டீங்கன்னா நாங்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எப்படி இருப்போம்? அது வேறு. இங்கே இவ்வளோ கிஃப்ட்டு கொடுத்துட்டீங்க. முதல்லையே சந்திரன் ராஜா ஐயா ஒன்று சொல்லிட்டாரு, ஏதோ ஒரு கிஃப்ட்டை காணணும்னு சொல்லி. அப்போ எங்கிட்ட யாரோ வந்து வாங்கும்போது நமக்கு யார் வாங்குறாங்க பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த பழக்கம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டால், என் கல்யாணத்தில் ரிசப்ஷனில் வந்துச்சு. நமக்கு வேண்டியவன் தான் வாங்குறானா, மாப்பிள்ளை வீட்டுக்காரன் தான் வாங்குறாங்களா, இல்லை பொண்ணு வீட்டுக்காரர் வாங்கலாங்களா? ஏன்னா ஏமாற்றம் வந்துடக்கூடாது இல்லைங்க. நான் என்ன நினச்சிக்கிட்டேன், கல்யாணத்துக்கு சில பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க இன்றைக்கி, உங்கள் கல்யாண கதையை சொல்லுங்கள். சந்தோஷம், சரி சொல்லலாம். உங்களுடைய புதிய கல்யாண கதையை சொல்லுங்கள். புதிய கல்யாணமா? ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு அவ்வளோ படாத பாடுபட்டுருக்கா, வாரமாக பண்ண முடியும் அப்படிலாம். அதனால் கல்யாணத்தில் நான் என்ன நினச்சிக்கிட்டேன், பொண்ணு வீட்டில் சீர்வரிசை கொடுப்பாங்க இல்லைங்க. ஆனால் உங்கள் ஊரளவுக்கு சீர்வரிசை கொடுக்க முடியாது. மேடையில் பேச்ச வந்த பேச்சாளருக்கே இவ்வளோ கொடுக்குறீங்க. இதை எடுத்து எங்கள் மாமனாருக்கு அனுப்பணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு ஆசை, அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் ராஜபாளையத்துக்கு வாக்கப்படணும் அப்படின்னு. சரி, அது ஆண்டாள் நாச்சியார் கையில் விட்டுறேன்னு வச்சுக்கங்களேன். அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறீங்க. அதனால் பொருளை வாங்கும்போது திரும்பி பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த கல்யாணத்தில் சீர்வரிசை கொடுப்பாங்க. நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேங்க, இந்த கல்யாண வீட்டில் பெண் வீட்டார் மொய் எழுதுறாங்கல்ல, மொய் வசூலிக்கிறாங்கல்ல, பொண்ணை கொடுக்கும்போது அந்த பொருளையும் நமக்கு தான் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். நிஜமாங்க கொடுக்கல, ஏமாந்துட்டேன். அது ஒன்றிலையா ஏமாந்தேன்? நீங்கள் நினச்சி சிரித்தா நான் பொறுப்பு இல்லை. அந்த வகையில் இன்னொன்று சிறப்பாக பேசுனீங்க. உண்மையிலே அடுத்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வர்றீங்க, உங்கள் தலைமையில் நாங்கள் பேசுகிறோம் பார்த்தீங்களா? எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆனை மேய்ச்ச மாதிரி ஆச்சு, அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லி. அவரை வாழ்த்து நீங்கள் நினைக்கிறீங்களா? அடுத்த நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு கேட்டிருக்கிறேன். உண்மையிலேயே ஒவ்வொரு ஊருக்கு போனால் ஒவ்வொரு சிறப்பாக இருக்கும், சரிங்களா? சில ஊர் நல்லா பேசுவாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் இந்த ஊருக்கு ராஜபாளையத்துக்கு வந்தால் சலிப்பே இருக்காது. நிகழ்ச்சி இன்றைக்கினா இன்றைக்கி காலையில் தான் வருவாங்க, நான் நேற்று காலையிலேயே வந்துட்டேன். உண்மையிலேயே அவ்வளோ நல்லா நம்மளுடைய எத்தனை பேர் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. சில ஊர்களில் இங்கே சோர்வே இருக்காது, சில ஊருக்கு போனால் சோறே இருக்காது.
நீங்களே சாப்பிட்டு வந்துடுங்க அப்படிம்பாங்க. அனுப்பி விடும்போது இந்த பேமெண்ட் அண்ணா நீங்கள் ஃப்ரீன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதுக்கு பக்குன்னு உட்காந்துக்கிட்டு இருந்தேன் நான். அப்படி மட்டும் நீங்கள் ஜோக்கு தானே சொன்னீங்க, அது ஃப்ரீங்கிறது ஜோக்கு தானே. ஞாயிற்றுக்கிழமை ஜோக் சொல்ல மாட்டிங்களா? ஐயோ சரி பரவாயில்ல, நம்ம ஊரில் என்ன நீங்கள் சரி இப்போ பணம் கொடுக்கலன்னா ஒரு மோதிரம் போட போகிறீங்க, அதுவும் கூட உங்களால் முடியாத என்ன, இல்லை நெக்லஸ் போட போகிறீங்க, ஒரு செயின் போட போகிறீங்க. மானத்தை விட்டு கேட்குற நான் ஒருத்தன் தான். ரைட்டு. அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. சில ஊர்களில் நம்ம ஊரை விட்டு கிளம்புறேன்னு வச்சுக்கோங்களேன், கிளம்பும்போது கூட்டிகிட்டு போய் அந்த கவர் அது வரைக்கும் தரவே மாட்டாங்க. பஸ்ஸில் ஏறி உட்காருங்க டாட்டா பாயின்ட்டு போயிடுவாங்க அவங்க பாட்டுக்கு. அது பரவாயில்ல. இன்னும் ஊர்களில் சில ஊர்களில் நைட்டு 11 மணிக்கு பட்டிமன்றம் முடிச்சுட்டு 12 மணிக்கு போய் ஒரு நடு ரோட்டில் இறக்கி விட்டுருவாங்க. பஸ்ஸு வரும்னு, இங்கே தான் பஸ்ஸு வரும்னு சொல்லுவாங்க, என்னைக்கு வருன்னே சொல்லாமல் போயிடுவாங்க. அப்படிலாம் இருக்கும். ஆனால் ராஜபாளையத்துக்கு வந்த அவ்வளவு சந்தோஷம், ஒரு தாய் வீட்டுக்கு வந்த மாதிரி பார்த்து கொள்ளக்கூடிய அத்தனை தமிழ் நெஞ்சங்கள் நீங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்முடைய சந்திரன் ராஜா ஐயா அவர்கள், எம்எஸ்ஆர் ஐயா அவர்கள், நம்முடைய அக்ரி சுப்பிரமணியம் ஐயா அவர்கள், நம்முடைய கவிதாயினி கவிஞர் ஆனந்தி அம்மா அவர்கள், அப்புறம் எங்களுடைய பட்டிமன்ற பேச்சாளர் எங்களுக்கு முன்னத்தியராக விளங்கக்கூடிய கவிதா ஜவர் அக்கா வந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள், கோவில்பட்டியை சார்ந்த பெரியவர்கள், கோவில்பட்டி மகிழ்வோர் மட்டத்தை சார்ந்த பெரியவர்கள், நம்முடைய அழகர் ராஜா ஐயா அவர்கள், முருகன் சார், நிறையா பேர் சொல்லணும், சொல்லுவேன், காலேஜில் அட்டனன்ஸ் எடுத்த மாதிரி இருக்கும். அதனால் எல்லா பெரியவங்களுக்கும் என்னுடைய வணக்கம். எனக்கு பின்னாடி வர இருக்கக்கூடிய, நான் அவர் கூட தான் ஹோட்டலில் தங்கியிருக்கேன். நீங்கள் எல்லோரும் 50% எதுக்காக வந்தீங்கன்னு சொன்னீங்கல்ல, 100% அவர் என்ன கொண்டு வந்திருக்காரு எனக்கு தெரியும். காலையிலேயே அந்த சக்கரை பொங்கலில் ரசத்தை ஊற்றி ஒரு ஸ்பூன் எனக்கு கொடுத்தாரு. ஆனால் இப்போ கொடுப்பாரான்னு எனக்கு தெரியல. கொடுத்தா சந்தோஷம். அந்த வகையில் எல்லா பெரியவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. விளம்பரதாரர்கள், உபயதாரர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இப்போ என்னுடைய பேச்சுக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். இப்போ நகைச்சுவை ஆன்மீக பேச்சாளராக இருந்த என்ன கொஞ்சம் நகைச்சுவையாக உருவாக்கியது 2 ஊர்னு சொன்னேன். நகைச்சுவையிலேருந்து யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. மதுரையில் ஒரு கல்லூரியில் திருவாசகம் பேசுகிறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. திருவாசகத்தில் தலைப்பு என்ன தெரியுங்களா? பிடித்த 10 அப்படிங்கிற தலைப்பு கொடுத்து பேசுங்கன்னு சொன்னாங்க. தற்போது சிவசதீஷ் அவர்கள் பேச வருவார் அப்படின்னு சொன்ன உடனே எந்திரிச்சு போகும்போது நடுவர் என் கையை பிடிச்சார். ஏங்கய்யா கையை பிடிச்சிங்க, பிடித்த 10ங்கனால பிடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை தம்பி கொஞ்சம் ஜோக்காக பேசுங்க. ஜோக்காவா? ஆமாம் கொஞ்சம் ஜோக்காக பேசினா தான் திருவாசகத்தையே கேட்பாங்க. உண்மைதான், அப்படி ஆயிடுச்சு. அப்புறம் பேசி முடிச்சுட்டு பேசிக்கிட்டே இருக்கேன், கொஞ்சம் நகைச்சுவையாக பேசுகிறேன். முன்னாடி 2 பேர் நெத்தி நிறைய விபூதி, கழுத்தில் ருத்ராட்சம் போட்டு 2 பெண்மணிகள் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம எதாவது நகைச்சுவையாக பேசுகிற தப்பாக பேசிட்டோமோ அப்படியே குறுக்குறு. சில பேர் பார்த்திங்கன்னா நிகழ்ச்சியில் பேசுகிறது கஷ்டம் இல்லை, கைதட்ட அதெல்லாம் பிரச்சனை இல்லை, உட்காந்து நம்மளையே முறைச்சே பார்ப்பாங்க. நம்மளுக்கே வருத்தமாக இருக்குது, ஏதாவது நம்ம தப்பாக பேசுகிறோமோ, கைதட்டல் வரலைன்னா அதுவும் தப்பாக இருக்கும். ஒருவேளை நம்ம தப்பாக தான் பேசிட்டோமோ, சட்ட விரோதமாக ஏதாவது பேசிட்டோமோ, நம்ம நகைச்சுவையாக ஜோக் சொல்லி சிரிக்கலைன்னு அது வேறு சந்தேகம் வந்துடும். கீழே இறங்கி போய் கிச்சு மூட்டலாமோ அப்படின்னு கூட தோணும் நிஜமாவே. அப்போ 2 பேர் பெரியவங்க இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சரி பேசி முடிச்சுட்டு அம்மா அப்படின்னு நான் சொன்னேன், ஒரு சந்தேகம் சொல்லுங்கள், இன்றைக்கி உங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சுன்னு சொல்லவே இல்லை. ஒரு 2 மேடையில் சொல்லிட்டேன் மதுரையில். அதை பார்த்துட்டு அந்த லேடிஸ் நான் மதுரையில் எங்கே பேசினாலும் வந்து இன்றைக்கி எத்தனை நாள் ஆச்சு அது சொன்னேன். அதுக்கப்புறம் சொன்னேன் 216வது நாள் அப்படின்னு சொன்னேன். தப்பாக சொல்கிறீங்க, அன்னைக்கு கணக்கு வேறு சொன்னீங்க, இன்றைக்கி 218வது நாள் ஆச்சுன்னு அவங்க கணக்கு வச்சுருக்காங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி ஒரு பக்கம் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த வகையில் நகைச்சுவை இல்லைன்னா இன்றைக்கி எதுவுமே பண்ண முடியாது. கல்லூரியிலே சரி எதுலையாக இருந்தாலும் ஜோக்குங்கிறது தேவையாயிடுச்சு. இதில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ராஜபாளையத்து நகைச்சுவை சங்கத்துக்கும் நகைச்சுவை மன்றத்துக்கும் கோவை நகைச்சுவை மன்றத்தால் என்ன ஆயிடுச்சுன்னா, என் கிளாஸில் பசங்க மேலே நான் கோவப்படுறேன். எதுக்கு தெரியுங்களா? நான் பாடம் நடத்தி அவன் சரியாக கவனிக்கலைன்னா கோவப்பட மாட்டேன், அதை அவன் பரீட்சையில் எழுதினாலும் கோவப்பட மாட்டேன், அவன் என்னை மதிக்கலைனாலும் கோவப்பட மாட்டேன். எதுக்கு கோவப்படுவேன்னா, நான் ஜோக் சொல்லி அவன் சிரிக்கலைன்னா கோவம் வந்துடும். என் கிளாஸில் ஒருத்தர் இருக்கா, முருகேசன்னு பேர். நம்ம சொன்ன ஜோக் 5 நிமிஷம் கழிச்சு தான் அவனுக்கு புரியும். அந்த கண்ணாடி இப்படி போட்டிருப்பான், போட்டுக்கிட்டு இந்த கிணத்துக்குள்ளே எட்டி பார்க்குற மாதிரியே பார்ப்பான். இப்படி தூக்கிட்டு இப்படி பார்ப்பான். என்னடா இப்படி பார்க்குற அப்படின்னு கேட்டால், நீங்கள் சொன்னது ஜோக் மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படிம்பான். அவனுக்கு இன்டர்னல் மாதிரி குறைச்சிருவேன்.